தேர்தலில் தனி கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். அது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட இறுதி ஊர்வலத்துல பங்கேற்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்காரு விஜய் அவர்கள். இவர் செய்யற ஒரு செயலையும் நம்ம பார்க்கும்போது வருங்காலத்துல கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போறாங்கிறது நிச்சயம். தமிழக அரசியல்ல விஜய் அவர்கள் கால்தடம் எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே இவ்வாறு செருப்பு வீச்சுகள் நடப்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மாதிரி செருப்பு வீச்சுகள் பாத்தீங்கன்னா அரசியல்ல வரவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இது மாதிரி செருப்பு வீச்சு நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்திருக்கு. ஸ்ரீரங்கம் தொகுதியில அவங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது ஜெயலலிதா மேலேயே செருப்பு வீசினாங்க திமுகவை சேர்ந்தவர்கள். விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் கால்தடம் பதிக்க வேண்டும் என்றால் பல இன்னல்களையும் இக்கட்டுகளையும் சந்திக்க வேண்டிய நேரிடும். ரஜினி போல் ஓடி ஒளியாமல் தமிழக அரசியலில் தடம் பதிப்பார் விஜய் அவர்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.